ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இந்த வீடியோவும் எப்படி நம்ம ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிடுங்க. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவும் எப்படி ஃபைவரை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க போகிறோம் அப்படி தான் இருக்க போது. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த சர்வீஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே காம்படிஷன் கம்மி, அதே சமயம் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைவரை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸுமே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரீலான்சிங்க்கு நிறைய வெப்சைட் வந்து நான் சொல்லியிருக்கேன். அந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து பிளேலிஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எங்கள் ஃபைவரில் இந்த சர்வீஸ்க்கு உங்களுக்கு எந்த ஸ்கில்ஸுமே தேவையில்லை. ஸோ நான் சொல்லக்கூடிய மெத்தடை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபைவரில் நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃபைவரை பற்றின நிறைய சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அது என்னவாக இருந்தாலும் சரி கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். ஸோ நான் பண்ணுற வீடியோக்கு எதுக்குமே வந்து கமெண்ட்ஸ் வர மாட்டுது. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா நான் சொல்கிற வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட ரிக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வர டவுட்ஸ் வந்து கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக மெத்தட் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபைவர் வந்து என்டர் ஆனோடனே இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய கிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த எல்லா கிக்ஸை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ஸ்கில்ஸுமே தேவையில்லை. அவங்க கொடுக்குற நேமை வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம், இல்லை லோகோ கொடுத்தாங்க அப்படின்னா காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். பர்டிகுலராக இந்த சர்வீஸ்க்கு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்காது, நீங்கள் ஈஸியாக வந்து இதை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படின்றத இந்த வீடியோ நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிக்ஸில் வந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி, அதே சமயம் ப்ராஃபிட் ரொம்ப ஹை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 567 சர்வீஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மற்ற கிக்ஸை விட இங்கே உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம். எல்லாருமே வந்து இன்ட்ரோ வச்சுருப்பாங்க, யூடியூப் பார்த்துருப்பீங்க, இல்லை மற்ற ஏதாவது சோஷியல் மீடியா பார்த்துருப்பீங்க. எல்லா வீடியோஸுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோ வரும். ஸோ அந்த இன்ட்ரோ வந்து இதில் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த சர்வீஸ்க்கான ஃபுல் ஒர்க்கே. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் ஒரு கீவேர்டும் டேக்ஸும் வந்து எடுக்கணும், எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்கணும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதில் எப்படி டேக்ஸ் எடுக்கணும், எப்படி வந்து கீவேர்ட் செட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்கள் கிக்ஸுக்கு. ஏன் அப்படின்னா அந்த கீவேர்ட் அண்ட் டேக்ஸ் தான் வந்து ரேங்கிங் கொண்டு வரும். இது வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கீவேர்டும் டேக்ஸும் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிக்ஸை வந்து எக்ஸைட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு கிக்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த கிக்ஸ் பார்த்துக்கோங்க. 13 ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 1000+ மேலே சேல் எடுத்திருக்கு. 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ராஃபிட்டபிள். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, பேசிக் பிளான்லேயே வந்து 400 ரூபா செட் பண்ணியிருக்காரு. ஸ்டாண்டர்ட் பிரீமியம் அப்படின்ற 3 வேரியேஷனும் வச்சிருக்காரு. ஸோ இந்த 3 பிளான் வேரியேஷன்லையும் ஒரு ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு. சாதாரண மொபைல் எடிட்டிங்கில் கூட இதை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு எடிட்டிங் தெரியாது அப்படின்னா இந்த வீடியோ கடைசி வரையும் வாட்ச் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் நேம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நான் சொல்ல போகிறது. ஸோ இந்த மாதிரி உள்ள கிக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு சர்வீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது டிஸ்கிரிப்ஷன் தான். எந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டு தான் உங்கள் கஸ்டமரே வந்து உங்கள்கிட்ட பை பண்ணுவாங்க. உங்கள் சர்வீஸில் எந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனாக செட் பண்ணணும். இந்த மாதிரி செட் பண்ணால் உங்கள் கஸ்டமர் வந்து அதை படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட வந்து பை பண்ணுவாங்க. அதனால கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு கிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி வந்து இன்ட்ரோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெப்சைட்டுக்கான நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு யூடியூப்க்கு தேவையான என் கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அதில் சப்ஸ்கிரைப் பட்டனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிறது என்ன அப்படின்னா இதில் எப்படி வந்து இன்ட்ரோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்க இன்ட்ரோவை நிறைய யூடியூபர்ஸை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இன்ட்ரோ அவுட்ரோ பொறுத்தளவு இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நிறைய கேமிங் வீடியோஸில் வந்து நிறைய அதை பார்க்கலாம். ஸோ நிறைய கேமர்ஸ் வந்து இந்த இன்ட்ரோ பயன்படுத்திட்டு இருக்காங்க, நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் சர்வீஸில் கேமிங் இன்ட்ரோ அண்ட் ப்ரொஃபஷனல் இன்ட்ரோ அந்த மாதிரிலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கேமர்ஸ் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி இன்ட்ரோ வந்து ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கேமிங் அண்ட் ப்ரொஃபஷனல் ரெண்டுத்துக்குமே வந்து இங்கே இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன்.
ஸோ இங்கே பார்த்துங்க அந்த யூடியூபோட அந்த சப்ஸ்கிரைப் லைக் பட்டனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நிறையா இருக்குது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து ஃப்ரீ தான், எந்த ஒரு காஸ்ட்டுமே கிடையாது. இப்போ வந்து எப்படி ஒரு லோகோ வந்து இதில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, இதோட லோகோ வந்து நம்ம எப்படி ரீமேக் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஓப்பன் இன் கிளிப் மேக்கர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ நிறைய கேமர்ஸ்க்கு வந்து இங்கே நிறைய லோகோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் அப்படின்ற ஒரு கேமுக்கான இன்ட்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் கேமுக்கான சேனல் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சர்வீஸை நீங்கள் ஷோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய சேல்ஸ் எடுக்கவும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய வந்து லோகோஸ் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு சஜஸ்ட்டும் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3D மூடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணதுமே அந்த 3D மூடு வந்து எக்ஸிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய அந்த விசிபிள் மூடு வந்து இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ப்ளே பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம ரீமேக் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சைட் பாரில். இதில் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே தான் வந்து நம்மளோட நேம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற இடத்துல நீங்கள் உங்களோட நேம் வந்து எது வேணால் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேனல் நேம் வந்து இதில் கொடுக்குறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அது எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 3D டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களோட நேம் எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்ததுமே வந்து இங்கே எனக்கு விசிபிள் ஆகுது, அந்த நேம் வந்து இங்கே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் கஸ்டமர் கொடுக்குற நேம் வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். இங்கே வந்து நிறைய இன்ட்ரோ இருக்குது, நீங்கள் எந்த இன்ட்ரோ வேணால் ஃபைன் பண்ணி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நேம் மாறிடுச்சு. முடிஞ்ச அளவு அவங்க கொடுக்குற ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆல்ரெடி வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபாண்ட் மட்டும் என்ன கேட்டால் நீங்கள் மாற்ற வேணாம், சஜஷன் ஃபாண்ட்டே வந்து விட்டுருங்க, அதுவே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் சைஸ், கலர், திக்னஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வந்து எனக்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே ஹைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே 16 கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே 16 கொடுத்தோன்னே எனக்கு அந்த சைஸில் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹைட், திக்னஸ், கலர் எல்லாமே வந்து இங்கே மாற்றிக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோட லென்த்து தான் அதிகமாகும். ஸோ இங்கே பொசிஷன் இருக்கும், இதை பயன்படுத்தி நீங்கள் லெஃப்ட் டு ரைட் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே ரொட்டேஷன் இருக்கும், இதை பயன்படுத்தி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேலை பயன்படுத்தி ஜூம் இன், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலரை பயன்படுத்தி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபாண்ட் வந்து மாற்றாதீங்க, சஜஷன் ஃபாண்ட்லேயே வந்து விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட சேனலுக்கு ஒரு இன்ட்ரோ வந்து ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கு அப்படின்றத ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்ட்ரோஸ் எல்லாத்தையுமே உங்களோட சேனலுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட சேனலுக்கு இல்லை ஃபைவரோட கிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு காப்பிரைட் அப்படின்ற எந்த ஒரு கிளைமும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களோட சேனலுக்கு இங்கே வந்து இன்ட்ரோ ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைவர் கிக்ஸுக்கும் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைவரில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே இருக்க இன்ட்ரோ, இங்கே இருக்க இன்ட்ரோ, இங்கே இருக்க இன்ட்ரோ, ஸோ இங்கே இருக்க இந்த இன்ட்ரோஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோவை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே லெஃப்ட்டில் டூல் பார் கொடுத்துருப்பாங்க, அதில் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிஃப்ரெண்ட் குவாலிட்டி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான குவாலிட்டியில் வீடியோ வேணும் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஃபால்ட்டாக அதில் பேலன்ஸ்டுன்னு இருக்கும். இது வந்து மீடியம் குவாலிட்டி. ஸோ மீடியமாக வந்து ஆவரேஜாக எம்பியும் இருக்கும், ஆவரேஜ் உங்களுக்கு குவாலிட்டியும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாஸ்டர் ரெண்டர்னு இருக்கும். ஸோ அந்த ஃபாஸ்டர் ரெண்டர் அப்படின்றத லோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ. அந்த அளவு வந்து அது குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்கும். அதனால இந்த ஃபாஸ்டர் ரெண்டர் அப்படின்றத கொடுக்காதீங்க. ஸோ இந்த பேலன்ஸ்ட் அப்படின்றதுல நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நல்லாயிருக்கும், குவாலிட்டி மீடியமான குவாலிட்டியில் இருக்கும். குட் குவாலிட்டி அப்படின்றது இதை விட ஹையாக இருக்கும். ஸோ அந்த குட் குவாலிட்டி அப்படின்றது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. இதில் வந்து நீங்கள் பண்ணலாம். இன்னும் எக்ஸ்ட்ரீமான குவாலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டின்னு இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படின்னா குட் குவாலிட்டி அப்படின்ற அந்த செட்டிங்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே ஃபார்மட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 ஃபார்மட் தான் கொடுத்துருப்பாங்க. MKV அதிலே வந்து விட்டுட்டு வந்து இங்கே ஸ்டார்ட் வீடியோ ரெண்டர் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து இங்கே ரெண்டர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுத்த குவாலிட்டியில் வந்து நமக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ரெண்டர் ஆகிடுச்சு. உங்களோட வீடியோ ரெண்டர் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டர் இஸ் ஃபினிஷ்டுன்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை ரிட்டன் எடிட் பண்ணணும் அப்படின்னா ரிட்டன் டு எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி மறுபடியும் வந்து உங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவில். ஸோ இவ்வளோ தான் வந்து இங்கே பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் கிடையாது, எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூமே கிடையாது. ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், சேல் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அன்லிமிட்டட் டவுன்லோட், நீங்கள் எப்போ வேணால் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஹிடன் காஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆனஸ்ட்டாக வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த சைட்டில் எப்படி இன்ட்ரோ மேக் பண்ணுறது அப்படின்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் டீட்டெயிலாக வந்து இதில் ஒரு வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து ஷார்ட் டைம் தான், ஆனால் இதிலே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து அவங்க கொடுக்குற நேம் வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய வீடியோ இந்த மாதிரி மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ சீக்கிரமாக ஃபைவரில் போய்ட்டு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நீங்களும் earn பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்து செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோன் ஆர் லேப்டாப் எதில் வேணால் பார்த்து இந்த மாதிரி ஏர்னிங் மெத்தடை கற்றுக்கலாம். ஸோ வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அகைன். பாய்.